வெல்கம் டு நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்க்கான டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து நான் என்ன கவர் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டாட்டிக்னா இப்போ டிஃபென்ஸ் ஆர்மியோட மோட்டோ என்ன, ஏர்ஃபோர்ஸ் உடைய மோட்டோ என்ன, இப்போ நேவியோட மோட்டோ என்னன்றது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா இருக்கும். அதையுமே சேர்த்து நான் இதுல கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி மிலிட்டரி எக்ஸசைசஸ், அப்புறம் ஹெட் குவார்டர்ஸ் அதெல்லாமே வந்து இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹியூமானிடேரியன் ஆபரேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆபரேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஹியூமானிடேரியன் ஆபரேஷன்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஆபரேஷன்ஸ். அதாவது மனிதாபிமான நடவடிக்கைகள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள். அதாவது இந்த மனிதாபிமான நடவடிக்கைகள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யாராவது வந்து ஏதாவது ஒரு நாட்டுல வந்து மாட்டிக்கிட்டாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது உயிர் சேதம் நடந்திருக்கு, ஏதாவது ஒரு எப்படி சொல்றது நேச்சுரல் டிசாஸ்டர்னால, சரிங்களா, அது அவங்கள போயிட்டு காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஹியூமானிடேரியன் ஆபரேஷன்ஸ்லாம் வந்து எல்லா நாடுமே நடத்துவாங்க. இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் வந்து நடத்துவாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் தான் இந்த ஹியூமானிடேரியன் ஆபரேஷன்ஸ். சோ இதுல பாருங்க, ஆபரேஷன்ஸ் கண்டக்ட் டு எலிவேட் ஹியூமன் சஃபரிங். அதாவது எங்கெல்லாம் வந்து அவங்க சஃபர் ஆயிருக்காங்க, எந்தெந்த இடத்துலலாம். The humanitarian operations program covers the essential elements of setting up and running of a humanitarian response. உடனே போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த ஒரு இடத்துல, இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுல வந்து உயிர் சேதம் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது ஒரு ஆபரேஷன் வந்து கொடுத்து அங்க போயிட்டு நம்மளை வந்து நம்ம பண்ண போறோம், காப்பாற்ற போறாங்க. யாரு? நம்ம இந்தியாவா இருக்கட்டும், இல்ல மத்த நாடா இருக்கட்டும். சோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஹியூமானிடேரியன் ஆபரேஷன்ஸ். சோ அடுத்து பாருங்க மிலிட்டரி ஆபரேஷன்ஸ். மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா அதுல சம்பந்தப்பட்டிருக்கும். இந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இதுவுமே வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு ஹியூமானிடேரியன் ஆபரேஷன், அதாவது இந்த ராணுவமே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹியூமானிடேரியன் ஆபரேஷன்ஸ் போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி வந்து அவங்களுடைய பலத்தை காட்டுறதுக்காக மற்ற நாடுகளோட வந்து ஆபரேஷன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸ். ஸோ இதுல பாருங்க, மிலிட்டரி ஆபரேஷன் இஸ் கோஆர்டினேட்டட் மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆர் அ நான் ஸ்டேட் ஆக்டர் இன் ரெஸ்பான்ஸ் டு அ டெவலப்பிங் அ சிச்சுவேஷன். அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துருச்சு, இப்ப வந்து வேற ஏதாவது வந்து மாவோயிஸ்ட் இன்சர்ஜன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்துருச்சு, ஏதாவது ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க நம்மளுடைய பொதுமக்கள் இருக்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ராணுவம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆபரேஷனை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆபரேஷன் வந்து எதுக்குன்னா அவங்களை அங்கிருந்து எவாக்குவேட் பண்றதுக்கு, அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணி, டெரரிஸ்ட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டு நம்ம இந்திய மக்களை, அங்க இருக்கிற இந்திய மக்களை வந்து அங்கிருந்து வெளியில கொண்டு வரதான் பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க இப்போ ஹியூமானிடேரியன் ஆபரேஷன்ஸ் பை இந்தியா வந்து என்னென்ன மனிதாபிமான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம ஒண்ணு இதுல பார்க்க போறோம். ஆபரேஷன் சமுத்திர மைத்ரி. ஆபரேஷன் சமுத்திர மைத்ரி எதுக்குன்னா 2018 இந்தோனேஷியாவில ஒரு பெரிய சுனாமி வந்தது. சரிங்களா? சுனாமி. அந்த சுனாமில பாத்தீங்கன்னா எண்ணற்ற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. சோ அவங்களுக்கு அவங்களை காப்பாத்துறதுக்காக, அங்க இருக்கிற மக்களுக்கு போயிட்டு ஒரு உதவி செய்யறதுக்காக, ஒரு மருத்துவ உதவியா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்க வந்து அங்கிருந்து கூட்டிட்டு வந்து நம்மளோட ரெஃப்யூஜி கேம்ப் அந்த அகதிகள்லாம் தங்கக்கூடிய ஒரு கேம்ப் இருக்கும், அங்க தங்க வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து பண்ணாங்க. சோ அதுக்கான பேர் என்ன வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா சமுத்திர மைத்ரி. சரிங்களா? அடுத்து பாருங்க ஆபரேஷன் இன்சென்யாட். இது எதுக்குன்னா ரோஹிங்கியான்னு ஒரு அகதி இருக்காங்க. சரிங்களா? ரோஹிங்கியான்னு ஒரு அகதி இருக்காங்க. அவங்க யாருன்னா ஒரு முஸ்லிம் அகதி, மியான்மர்ல இருக்கிற ஒரு அகதி. சரி, மியான்மர்ல இருக்கிற ஒரு மக்கள். அவங்கள அந்த மியான்மர் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து வெளியேற்றாங்க. அவங்க வேற வழி இல்லாம வேற எங்க போகுதுன்னு தெரியாம என்ன பண்றாங்க, பங்களாதேஷ் போறாங்க. பங்களாதேஷ்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 96,000 பேர் கிட்ட பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு வந்து குடிபெயர்றாங்க. அதாவது குடிபெயர்றாங்கன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு அடையாளமுமே இல்லாம ஒரு ரெஃப்யூஜி கேம்ப், அதாவது அகதி கேம்ப்ல வந்து அவங்க வந்து தங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ அந்த ஒரு பிரச்சனையில வந்து உள்ள வந்து ஒரு கலவரம் நடக்குது. சோ அந்த கலவரத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து ஆபரேஷன் இன்சென்யாட்ன்றத வந்து ஒரு ஒரு மனிதாபிமான ஒரு விஷயத்துக்காக பண்ணதுதான் இந்த ஆபரேஷன் இன்சென்யாட். சோ அடுத்து பாருங்க ஆபரேஷன் நிஸ்டார். ஆபரேஷன் நிஸ்டார் எதுக்குன்னா கேட்டீங்கன்னா அதே மாதிரிதான் சைக்ளோன். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சமுத்திர மைத்ரி வந்து சுனாமி அட்டாக். ஆனா இந்த ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோன் எங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏமன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்ளோன் ஹிட் ஆனதுனால அங்க நிறைய மக்கள், அதுல பாருங்க 38 இந்தியன் நேஷனல்ஸ் வந்து அங்கிருந்து வெளியேற்றி நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து கொண்டு வரதுக்காக இந்த ஆபரேஷன் நிஸ்டார் வந்து யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? அதுதான் இந்த ஆபரேஷன் நிஸ்டார். சோ அடுத்து பாருங்க ஆபரேஷன் தேவி சக்தி. இட் வாஸ் லான்ச்ட் டு பிரிங் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன் ஆப்கானிஸ்தான். அதாவது ஆப்கானிஸ்தான்ல நமக்கு தெரியும்
ஆப்கான் கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா 2021 தாலிபான்ன்ற ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டை கவுத்துட்டு இவங்க வந்துட்டாங்க. சரிங்களா, இந்த தாலிபான் அப்படின்றவங்க. சோ அவங்க வந்து அந்த தீவிரவாத கும்பல் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த கவர்மெண்ட் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் வந்து கைப்பற்றிட்டாங்க. சோ அங்க இருக்கிற இந்திய மக்கள் எல்லாம் வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும். ஏன்னா அங்க வந்து தீவிரவாத உங்களோட தீவிரவாத ஆட்சி அங்க இருந்தது. சோ அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றது வந்து தெரியல. சோ அதனால அங்க இருக்கிற இந்திய மக்களை வந்து ரொம்ப பத்திரமா வந்து அங்க இருந்து நம்ம கூட்டு வரதுக்காக தான் இந்த ஆபரேஷன் தேவி சக்தியை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா. சோ அடுத்து பாருங்க ஆபரேஷன் காவேரி. ஆபரேஷன் காவேரி இட் இஸ் ரெஸ்கியூ ஆபரேஷன் பீங் கேரிட் அவுட் பை த இந்தியன் கவர்மெண்ட் டு பிரிங் பேக் இந்தியன் சிட்டிசன் ஸ்ட்ராண்ட் இன் சூடான். சூடான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைசிஸ் நடந்தது. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டதுல நம்ம இந்திய மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. சோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக அங்க இருக்கிற இந்திய மக்களை வந்து கொண்டு வரதாங்க அங்க சூடான்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. சரிங்களா. சோ அதுதான் இந்த ஆபரேஷன் காவேரி. இது முக்கியங்க ஆபரேஷன் காவேரி. சோ அடுத்து பாருங்க ஆபரேஷன் கங்கா. சோ ஆபரேஷன் கங்கா மோஸ்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஏன்னா ஆபரேஷன் கங்கா வந்து எதுக்குன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போர்ல அங்க இருந்த இந்தியர்களை வந்து பத்திரமா மீட்டு கொண்டு வரதுக்காக இந்திய கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் கங்கா. சரிங்களா. சோ அடுத்து என்னதுன்னா ஆபரேஷன் தோஸ்ட். எல்லாருக்கும் தெரியும் சொல்லுவோம் பாத்தீங்களா, தோஸ்ட் தோஸ்ட். அதாவது ஆபரேஷன் தோஸ்ட் அப்படின்னா இந்த துருக்கிக்கும் சிரியாவுக்கும் ஒரு பூகம்பம் வந்ததுங்க, ஒரு நிலநடுக்கம் நடந்தது, எர்த்குவேக். சோ அங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நியூஸ் ஆச்சு இந்த ஆபரேஷன் தோஸ்ட். அதுவும் இல்லாம இந்த துருக்கியும் சிரியாவுக்கும் ஒரு பெரிய பூகம்பம் நடந்தது. ஓகேங்களா, ஏற்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா எண்ணற்ற மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. பில்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு சரிஞ்சு விழுது அப்படியே. சோ அந்த அந்த வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு ஒரு மனதை உருக்குற அளவுக்கான வீடியோலாம் வந்து நிறைய வெளி வந்து இந்த ஆபரேஷன் தோஸ்ட். அதுக்கான அந்த ஆபரேஷன் தோஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உடனே நம்ம இந்திய கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா அங்க இருக்கிற மக்களை போயிட்டு நம்ம வந்து வெறும் இந்தியர்களை மட்டும் காப்பாத்தி கூட்டு வரக்கூடாது, அங்க இருக்கிற துர்க்கியாவை சேர்ந்த மக்களா இருக்கட்டும், சிரியாவை சேர்ந்த மக்களா இருக்கட்டும், அவங்களுக்கும் நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்டிஆர்எஃப் தேசிய பேரிடர் மீட்பு பணி அவங்களே அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆர்மியும் அமைச்சிருந்தாங்க. ஏன் ஆர்மி அவங்க அமைச்சிருக்காங்க, நமக்கு தெரியும் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் தான் பண்ணும். ஏன் ஹியூமனிட்டியன் ஆபரேஷன் பண்ணுது, ஏன்னா நம்ம ஆர்மில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காப் இருக்கு, ஏஎம்சி, ஆர்மி மெடிக்கல் காப். அப்ப இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் டாக்டர்ஸ். சோ அவங்க எல்லாம் போயிட்டு அங்க போயிட்டு மருத்துவம் பண்ணுவாங்க. சரிங்களா. சோ அதுதான் இந்த ஆபரேஷன் தோஸ்ட். அடுத்து பாருங்க ஆபரேஷன் அஜய். இது ரீசெண்டா நடந்தது. ஆபரேஷன் அஜய் இஸ் டு பிரிங் பேக் இந்தியன் ஃப்ரம் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும், ஹமாஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத கும்பல். அங்க அவங்களுக்கு நடந்த ஒரு போர்ல இந்திய மக்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா. சோ அவங்க எல்லாம் அங்க இருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு தான் இந்த ஆபரேஷன் அஜய் வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட் அபிஷியலா வெளியிட்டாங்க. சரிங்களா. சோ அப்ப இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து நான் சொன்னேன் ஹியூமனிடேரியன் ஆபரேஷன், அதாவது அங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னும் போது நம்மளும் போயிட்டு அவங்க கூட பங்களிச்சு அவங்க வந்து காப்பாத்துறதுக்காக. இன்னொன்று மிலிட்டரி ஆபரேஷன்ஸ். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமனிடேரியன் ஆபரேஷன்ஸ். சரிங்களா. இப்ப பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிலிட்டரி ஆபரேஷன்ஸ், ராணுவ நடவடிக்கைகள். பாருங்க ஆபரேஷன் போலோ. முதல்ல ஆபரேஷன் போலோ 1948 என்னது இது ஆபரேஷன் போலோ அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the goal of the Indian armed forces operation was to formally incorporate, அதாவது ஹைதராபாத் பாத்தீங்கன்னா அப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட் இருந்தது. ஓகேங்களா. பிரிட்டிஷோட இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 இருந்தது. ஒண்ணு வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா ப்ராவின்சஸ், ப்ராவின்சஸ். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அதாவது ப்ராவின்சஸ்ன்றது இப்ப இருக்கிற ஸ்டேட், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா மன்னர் ஆட்சி நடக்கிற குறுநில மன்னர்கள். ஓகேங்களா. அதுதான் அப்போ வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸா இருக்குது. சோ அப்போ அந்த ப்ராவின்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா கூட ஜாயின் பண்ணாங்க. நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க வந்து இந்தியாவுடைய, அதாவது நம்ம இந்தியா அரசியலமைப்பு வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா கான்ஸ்டியூஷன், அப்போ வந்து இந்த ப்ராவின்சஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க இந்தியா வந்து என்ன சொல்லுதோ, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்னென்ன சொல்றாங்களோ அதுபடி நாங்க நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ப்ராவின்சஸ் எல்லாம். ஆனா அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, சில பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லை. 500க்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா. 1 2 கிடையாது, 500க்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்ப இருந்தது. சோ இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவுடைய இந்த இந்தியா கூட ஜாயின் பண்ணல. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி அங்க இருந்ததுனால இப்போ இப்போ இந்தியா கூட ஜாயின் பண்ணா இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க கேட்கணும். அப்போ அவங்க மன்னர் ஆட்சி வந்து அங்க செல்லுபடி ஆகாது. சோ அதனால இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சேரவே இல்லை. எல்லாரும் கிடையாது, சிலவங்க சேர்ந்தாங்க, சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சேரல. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைதராபாத். ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டா வரையில நான் ஒரு ரஃப் டயக்ராம் போடுறேன். சோ ஹைதராபாத் வந்து இப்ப இங்க இருக்குன்னா, இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்தியா கூட ஜாயின் பண்ண மாட்டோம், நாங்க வந்து பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற கிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கிங் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருக்காரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ண, பாகிஸ்தான் இங்க இருக்கு, இங்க இருக்கு.
சோ அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் பாகிஸ்தான் கூட போய் ஜாயின் பண்ண போறேன், எனக்கு வந்து இந்தியாவோட இது நான் ஜாயின் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிங் இருந்தாரு, கிங் ஹரி சிங்னு சொல்லிட்டு. அவருமே பாத்தீங்கன்னா இந்தியா கூட ஜாயின் பண்ணல, நான் பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணல, நான் வந்து ஒரு தனி இன்னுமே வந்து பிரின்சி ஸ்டேட்ஸாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார். சோ அப்ப இதனாலதான் வந்து பிரச்சனை ஆச்சு. அதனாலதான் இன்னும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பார்டர் ப்ரெஷர் இஷ்யூ போயிட்டு இருக்கு. சோ அப்ப இந்த ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நடுவுல இருக்கு. அப்போ நினைச்சு பாருங்க, இந்தியாவுக்கு நடுவுல ஒரு பாகிஸ்தான் தான் இப்படி இருக்கும். இப்ப இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தெலுங்கானா, ஓகேங்களா, இப்ப தெலுங்கானா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானா இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக உடனே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஆபரேஷன் போலோன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து நம்ம இந்தியாவோட இணைக்கிறதுக்காக ஒரு வார் இல்லாம ஒரு பேட்டில் மாதிரி அவங்களுக்கு நடந்தது. ஆபரேஷன் நடந்து அவங்க எல்லாரையும் எவாக்குவேட் பண்றது. இல்ல நீங்க வந்து இந்தியா கூட தான் ஜாயின் பண்ணணும், நீங்க பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம். சரிங்களா? சோ அதுதான் இந்த ஆபரேஷன் போலோ 1948. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க ஆபரேஷன் விஜய் 1961. இந்த ஆபரேஷன் விஜய் 1961, இந்த ஆபரேஷன் விஜய்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஆபரேஷன் விஜய் 1999 கார்கில் வார் அது ஒண்ணு இருக்கு. இது ஆபரேஷன் விஜய் 1961. இது வந்து எதுக்குன்னா கோவா, அதே மாதிரிதான் கோவா வந்து பாத்தீங்கன்னா யார் கைப்பற்றி இருந்தாங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து கைப்பற்றி இருந்தாங்க. சோ அவங்கள இருந்து கோவா வந்து அங்கிருந்து விடுவிச்சு நம்ம இந்தியா கூட சேர்க்கறதுக்காக அந்த ஒரு ஆபரேஷனை வந்து நடவடிக்கை தான் இந்த ஆபரேஷன் விஜய், which was under Portuguese control on the Republic of India. Portugal and Republic of India were combatants. அதாவது சண்டை போட்டுட்டாங்க. அதுல வந்து நம்ம வந்து வின் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், கோவாவை வந்து இந்தியா கூட இணைச்சிக்கிட்டோம். சரிங்களா? அதுதான் இந்த ஆபரேஷன் விஜய் 1961. எப்படி இதுல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஆபரேஷன் விஜய் இஸ் டு எவாக்குவேட் விச் கண்ட்ரி? போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு, டச், இங்கிலீஷ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? போர்ச்சுகீஸ். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க ஆபரேஷன் கேக்டஸ் லில்லி. Indian Air Force primarily carried out this mission in East Pakistan, currently Bangladesh. அப்போ நம்ம கிட்ட ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது. அப்ப அந்த வெஸ்ட் பாகிஸ்தான் இப்ப இருக்கிற ஆக்சுவல் பாகிஸ்தான், அப்ப இருந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் இப்ப இருக்கிற பங்களாதேஷ். சரிங்களா? சோ என்ன நடந்தது கேட்டீங்கன்னா ஒரு மொழினால ஒரு நாடு ஒண்ணு பிரிஞ்சிருக்கு. அதாவது பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் மக்கள் இருக்காங்க. பங்களா தான் அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுற மொழி என்னதுன்னா பங்களா. ஆனா அந்த வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பேசுற மொழி உருது. சோ அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இங்க யாருமே உருது கிடையாது, எல்லாமே பங்களா பேசுறதுனால இவங்களை வந்து எப்படியாவது நம்ம வந்து கைப்பற்றணும், இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து நம்ம கைப்பற்றி நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்சுவல் பாகிஸ்தான் வந்து நினைச்சாங்க. சோ அப்போ ஒரு போர் நடந்தது இவங்க ரெண்டு பேருக்கும். சோ அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பங்குட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நடுவுல வந்து இந்தியா இருக்கு, நடுவுல வந்து இந்தியா மாட்டிக்கிட்டு. சோ அப்போ பாகிஸ்தான் பீப்புள் எல்லாம் இங்க போயிட்டு அவங்களை வந்து அடிக்கும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வேற வழி தெரியாம என்ன பண்றாங்க, பாதி பேர் வந்து மியான்மருக்கு போறாங்க, பாதி பேர் இந்தியாக்குள்ள வராங்க. சோ அப்ப இந்தியாவுக்குள்ள அகதியா வராங்க. நம்ம வந்து இந்தியாவுக்குள்ள அகதியா வரும்போது நம்ம வந்து நிறுத்த முடியாது, அந்த பார்டர் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாது. சோ அவங்க வந்து நம்ம உள்ள விட்டுதான் ஆகணும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால வந்து அவங்கள தடுக்க முடியல. சோ என்ன வழி அப்படின்றதுக்கா இவங்களை தடுக்க முடியாது. அதாவது பங்களாதேஷ்ல இருந்து வர மக்களை வந்து நம்ம தடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக அந்த பாகிஸ்தான் வந்து நம்ம தடுத்தா இவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஆபரேஷன் கேக்டஸ் லில்லியை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி அவங்கள பங்களாதேஷ்ன்ற ஒரு புது நாடை வந்து அவங்களுக்கு நம்ம வந்து உருவாக்கி கொடுத்தோம். சரிங்களா? பங்களாதேஷ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நியூ நேஷன் இன் 1971. சரிங்களா? அதாவது இந்தியா ஒரு நாடை உருவாக்கி கொடுத்திருக்கு அப்படின்ற ஒரு பெருமை நமக்கு இருக்குங்க. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க ஆபரேஷன் ட்ரைடன்ட். அதேதான் இந்த ஆபரேஷன் கேக்டஸ் லில்லியோட ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் ஆபரேஷன் ட்ரைடன்ட் 1971. இது வந்து நேவல், ஏன்னா நேவி இங்க பாத்தீங்கன்னா இங்கதான பே ஆஃப் பெங்கால் இருக்கு. சோ அங்க இருக்கிற போட் மூலயமா தான் அவங்க வந்தாங்க, ஷிப் மூலயமா வந்ததுனால நம்ம நேவி என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற வந்து மக்கள் எல்லாம் ஷிப்லாம் வந்து நம்ம தடுத்து நிறுத்தி நம்ம வந்து கொண்டு போவோம், அவங்களை வந்து உள்ள விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆபரேஷன் ட்ரைடன்ட் வந்து இந்தியன் நேவி வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேவல் அசால்ட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். ஓகேங்களா? சோ அப்போ இந்த ஒரு விக்டரியா டே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேவி டேவா செலிப்ரேட் பண்றோம். இப்போ டிசம்பர் 4 இஸ் செலிப்ரேட்டட் அஸ் நேவி டே. சரிங்களா? இந்த ஆபரேஷன் ட்ரைடன்டோடைய ஞாபகார்த்தமா தான் நம்ம என்ன பண்றோம், டிசம்பர் 4 அஸ் நேவி டே நம்ம செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? அடுத்து ஆபரேஷன் பவான் 1987. இது வந்து எதுக்குன்னா ஒரு பீஸ் ஆபரேஷன் மாதிரி. இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் கேரிட் அவுட் தி ஆபரேஷன் டு புட் a stop on LTTE, அதாவது லிபரேஷன் ஆஃப் தமிழ் டைகர் ஈழம். ஸ்ரீலங்காவில் அதாவது இந்த பிரபாகரனுடைய குரூப் இருக்கு தெரியுங்களா, பிரபாகரனுடைய குரூப். சோ அவங்களுக்கும் ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கும் நடந்த ஒரு பிரச்சனையை நம்ம இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மூலமா போயிட்டு அவங்க வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கொண்டு போன ஒரு ஆபரேஷன் பேர் தான் இந்த ஆபரேஷன் பவான் 1987. சரிங்களா? சோ அடுத்து ஆபரேஷன் சஃபேத் சகார். ஆபரேஷன் சஃபேத் சகார் 1999. இது வந்து எதுக்குன்னா கார்கில்னு ஒரு வார் நடந்தது. கார்கில் 1999ல வந்து கார்கில் வார் நடந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி
அதாவது ஆபரேஷன் விஜய் வந்து ஆபரேஷன் விஜய் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ஆபரேஷன் விஜய் பாத்தீங்கன்னா ஒரு கார்கில் வார், அதாவது கார்கில்ன்ற ஒரு பீக்கை வந்து பிடிக்கிறதுக்காக நம்ம இந்தியா வந்து ஆபரேஷன் விஜய் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா, அதாவது ஆக்சுவலா மலை பிரதேசம் அது. மலை பிரதேசனால நம்ம இந்தியா ராணுவத்தினால வந்து மேல ஊடுருவி போக முடியல, மேல சரிங்களா, மேல ஏறி போக முடியல. ஆனா அது வந்து பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கிருந்து ஃபயர் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது, நம்ம கீழ இருந்து மேல ஏற முடியல. ஸோ நம்ம சைட்ல இருந்து நிறைய கேஷுவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டோம். ஸோ ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து நம்ம கூப்பிடணும், ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிங்கா நம்ம கூப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. நாங்க வந்து ஏர்ஃபோர்ஸ், இப்ப ஆர்மிக்கு வந்து ஆபரேஷன் விஜய் பேர் அவங்களுக்கு, அந்த கோட் நேம். ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபரேஷன் சாபேட் சகார் 1999. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா குரூப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர்கிராஃப்ட்ல ஏத்தி, டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ஏத்தி அங்கங்க டிராப் பண்ணுவாங்க. அங்கங்க டிராப் பண்ணா ஈஸியா இருக்கும். அப்ப டிராப் பண்ணாங்கன்னா இங்க இது மூலயமா அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா போயிட்டு அட்டாக் பண்ணி நம்ம வந்து கேப்சர் பண்ணிடலாம். கார்கில்ன்ற அந்த ஒரு பீக், அந்த மாதிரி கார்கில் இருக்கு, டைகர் ஹில், அந்த மாதிரி நிறைய கேப்சர்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அதுக்கான ஒரு கோட் நேம் தான் இருந்தது ஆபரேஷன் சாபேட் சாகா சரிங்களா. இது வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் உடைய ஒரு ஒரு ஆபரேஷன். ஸோ அடுத்து என்னன்னா ஆபரேஷன் பிளாக் டொர்னாடோ 2008 மும்பை அட்டாக், பிக்சர்ல தெரியுதுங்களா. So in the NSD commandos began the mission during the 26/11, அதாவது 26ஆம் தேதி 11ஆவது மாசம் 2008ல மிகப்பெரிய ஒரு ஹோட்டல், தாஜ் ஹோட்டல்னு சொல்லுவாங்க மும்பைல சரிங்களா. ஸோ அந்த ஒரு ஹோட்டலை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஹைஜாக் பண்ணி அங்க வந்து ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் வச்சாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. இதெல்லாம் நீங்க வந்து பூர்த்தி செஞ்சீங்கன்னா உங்க மக்களை வந்து நாங்க வெளியிடுவோம், இல்லைன்னா நம்ம வந்து கொண்டுடுவோம் அப்படின்றது நிறைய பயமுறுத்தினாங்க. ஸோ அதுக்குதான் இந்த ஆபரேஷன் பிளாக் டொர்னாடோ வந்து இந்த NSG கமாண்டோ கொடுத்தாங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்து அங்க இருக்கிற மக்களை வந்து பத்திரமா வெளியில கொண்டு வரணும். அதுவும் இல்லாம அந்த உள்ள இருக்கிற டெரரிஸ்ட வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும். அதாவது நியூட்ரலைஸ்ன்ற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள வந்து மொத்தமா வந்து சுட்டு விழுத்துறது சரிங்களா. அதுதான் இந்த நியூட்ரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதுதான் இந்த ஆபரேஷன் பிளாக் டொர்னாடோ. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது மிலிட்டரி எக்ஸசைசஸ் சரிங்களா. மிலிட்டரி எக்ஸசைசஸ், இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் முதல்ல எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுடைய பலத்தை காட்டுறதுக்கும், மத்த நாட்டுக்கு வந்து நாங்க இவ்வளவு பலமா இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கும், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு உறவை கொண்டு வரதுக்கு, மிலிட்டரியில ராணுவத்துல ஒரு நல்ல உறவை கொண்டு வரதுக்காக தான் இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நடத்துவாங்க சரிங்களா. அதுல நமக்கு 3 வகையான மிலிட்டரி எக்ஸசைஸ் இருக்கு. ஒன்னு டொமஸ்டிக் எக்ஸசைஸ், ரெண்டாவது பைலேட்டரல் எக்ஸசைஸ், மூணாவது பாத்தீங்கன்னா மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ். ஸோ இதுக்குள்ள என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொமஸ்டிக்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்குள்ளேயே நடக்கும். இந்தியாவுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மத்த நாடுகள் வந்து பங்கேற்காது, இந்தியாவுக்குள்ள இருக்கிற ராணுவமே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பங்கெடுத்து அவங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க. அது டொமஸ்டிக் எக்ஸசைஸ். பைலேட்டரல்னா ரெண்டு பைலேட்டரல்னா ரெண்டு நாடும் வந்து சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க. அது பைலேட்டரல் எக்ஸசைஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ் இருக்கு. மல்டிலேட்டரல்னா 3 நாடு வந்து பண்ணுவோம், சாரி 2க்கும் மேற்பட்ட நாடு வந்து பங்கேற்கும், அதுதான் மல்டிலேட்டரல். நம்ம முதல்ல டொமஸ்டிக் எக்ஸசைஸ் பார்ப்போம். காந்தி விஜய், பஸ்டிம் லெஹார், வாயு சக்தி, விஜய் பிரஹார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் எக்ஸசைசஸ். அதாவது இந்தியாவுக்குள்ளே நமக்குள்ளே இந்தியன் ஆர்மியும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸும், இல்ல இந்தியன் நேவி அப்படின்னா பாராமிலிட்டரி போர்சஸ், அசாம் ரைபிள், சிஆர்பிஎஃப், இவங்கலாம் வந்து கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளே. நம்ம வந்து ஒரு கோஆபரேஷன் வந்து உண்டாகும் இது மூலயமா. ஸோ இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து வச்சுப்பாங்க, எதுக்கு இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாம்பு சுச்சுவேஷன் மாதிரி வச்சுப்பாங்க. அந்த பாம்பு சுச்சுவேஷனை நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், ஒரிஜினலா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றத அப்படியே தத்துவமா வந்து பண்ணி காட்டுவாங்க இந்த எக்ஸசைஸ்ல. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸோட மெயின் மோட்டோ. அது டொமஸ்டிக் எக்ஸசைசஸ். நெக்ஸ்ட் பாருங்க பைலேட்டரல் எக்ஸசைசஸ், அதாவது 2 நாடு அதுல கலந்துக்கும். இதுல பாருங்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த ஒரு எக்ஸசைஸ் தான் அஸ்த்ரா ஹிந்த். அஸ்த்ரா ஹிந்த் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தது. அப்புறம் ஆஸ் இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தியா எக்ஸசைசஸ். AUS ஆஸ்திரேலியா, IND இந்தியா எக்ஸசைஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தது. அப்புறம் இந்தியா பங்களாதேஷ்க்கு நடந்தது வந்து சம்ரித்தி. அப்புறம் இந்தியா பங்களாதேஷ் கார்பெட், அப்புறம் டேபிள் டாப் எக்ஸசைசஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட நடந்தது. அப்புறம் இந்தியா சைனாவுக்கு வந்து நம்ம ஒன்னே ஒன்று நடந்திருக்கோம், ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் எக்ஸசைஸ். இதை நம்ம வச்சுக்கோம், ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் எக்ஸசைசஸ். அடுத்து இந்தியா பிரான்ஸ். இந்தியா பிரான்ஸ்க்கு நடந்தது பாத்தீங்கன்னா சக்தி, வருணா, கருடா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ். தெரியுதுங்களா, சக்தி, வருணா அதாவது ஏர் சம்பந்தப்பட்டது, பிரான்ஸ் ஏர், வருணா, கருடா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் சம்பந்தப்பட்டது, சக்தி இதெல்லாம். அப்புறம் மால்தீவ்ஸ் கூட பாத்தீங்கன்னா எக்குபீரியன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான எக்ஸசைஸ் மால்தீவ்ஸ்ல, ஏன்னா ஒன்னே ஒன்று நம்ம பண்றோம், ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்தியா மங்கோலியா வந்து நொமாடிக் எலிஃபேண்ட், மங்கோலியா பாத்தீங்கன்னா எலிஃபேண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க, மங்கோலியா எலிஃபேண்ட்.
அந்த மாதிரி நொமாடிக் எலிஃபண்ட். ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் கருட சக்தி. அப்போ சக்திக்கும் இதுக்கும் குழம்பிக்காதீங்க. இதுல பாருங்க, சக்தி வந்து இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடந்தது. அதுக்கு முன்னாடி கருட சக்தி, சமுத்திர சக்தி அப்படின்னு போட்டாங்கன்னா இந்தியா இந்தோனேஷியா. இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடந்ததுதான் இந்த கருட சக்தி, சமுத்திர சக்தி. அப்புறம் இந்தியா இந்தோ கார்பெட். அப்புறம் பாருங்க, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடந்தது தர்ம கார்டியன், தர்மம். இதுல பாருங்க ஒயிட் கலர் ஜப்பானுடைய பிளாக் தெரியுங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒயிட் கலர் வச்சிருக்காங்க. அப்போ தர்மம் பீஸ், அப்போ தர்மம். ஓகேங்களா, ஒயிட் கலர். அப்புறம் ஜிம்எக்ஸ், இது பாத்தீங்கன்னா ஜிம், ஜேலே கண்டுபிடிச்சா ஜப்பான். ஸோ அது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் வந்து நீங்க போடலாம். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடந்தது பாத்தீங்கன்னா தர்ம கார்டியன், அப்புறம் ஜிம்எக்ஸ். ஸோ அடுத்து பாருங்க, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் யுத் அபியாஸ். யுத் அபியாஸ்ன்றது ஒண்ணு, வஜ்ர பிரஹார், மலபார். மலபார்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு மல்டி எக்ஸசைஸ் நடக்குது. அப்புறம் ரெட் பிளாக் எக்ஸசைஸ் காப் இந்தியா 23. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடந்த ஒரு ஃபேமஸான ஒரு பைலேட்டரல் எக்ஸசைசஸ். சரிங்களா? அப்புறம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மித்ர சக்தி, ஸ்ரீலங்கா இந்தியா அப்படி வருது. இந்தியாவுக்கும் யூகேக்கும் அஜய் வாரியர், கொன்கன், இந்திரதனுஷ் 4. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடக்கிற ஒரு பைலேட்டரல் எக்ஸசைஸ். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மல்டிலேட்டரல், அதாவது ஒண்ணுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பங்கேற்பாங்க. இதுல பாருங்க, ஆஸ்திரேலியா பங்கேற்கு, புருனை, கனடா, சிலி, சைனா, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் எக்ஸெட்ரா கொடுத்துருக்கேன். சரிங்களா? சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரிம் ஆஃப் பசிபிக் எக்ஸசைஸ், அதாவது இப்போ பசிபிக் ஓஷன்ல வர அந்த ரிம்னா ஒரு வளையம் மாதிரி இருக்குல்ல. சோ அந்த வளையத்துல வர எல்லா நாடுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா பங்கேற்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ரிம் ஆஃப் பசிபிக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ். ஆஸ்திரேலியா, புருனை, கனடா, சிலி, சைனா, ரிம் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மலபார். மலபார் எக்ஸசைஸ் வந்து ஒரு ஃபேமஸான எக்ஸசைஸ். மலபார் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் ஜப்பான், இந்த 3 நாடும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மலபார் எக்ஸசைஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மில்லன். இந்த மில்லனும் ஃபேமஸ். இந்த ரெண்டு ஃபேமஸ் இதுல. மில்லன் ஓகே, 40 கண்ட்ரி சென்டிங். ஓகே, 40 கண்ட்ரி, 40 கண்ட்ரிஸ் சென்டிங் தேர் ஹை லெவல் டெலிகேட்ஸ் அண்ட் வார்ஷிப்ஸ். 40 கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய போர்க்கப்படம் வந்து கொண்டு வந்து இங்க எக்ஸசைஸ் வந்து நடத்துவாங்க. அதுதான் இந்த மில்லன். ரொம்ப பெரிய எக்ஸசைஸ் மில்லன். அப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் வித் அதர் கண்ட்ரிஸ். இந்திய விமானப்படை வந்து மற்ற கண்ட்ரி கூட எந்தெந்த மாதிரி எக்ஸசைஸ் வச்சிருக்காங்க அதை தவிர்த்து. ஈஸ்டர்ன் பிரிட்ஜ், யார் கூட, ஒமான். ஒமான் கூட ஈஸ்டர்ன் பிரிட்ஜ்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் டெசர்ட் ஈகிள். டெசர்ட் நான் வச்சுக்கோங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாலைவன கண்ட்ரி தானே. ஓகேங்களா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இதெல்லாம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அப்ப டெசர்ட் ஈகிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரெட் பிளாக் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகேங்களா? சோ இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய விமானப்படை மற்ற நாடு கூட வந்து நடத்தின ஒரு எக்ஸசைஸ். அடுத்து பாருங்க, நம்ம இப்போ மோட்டோஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான். மோட்டோ ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்ன குறிக்கோள் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்மியோட மோட்டோ சேவ பரம தர்மா. அப்படின்னா சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப். இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தாங்க ஆர்மி சீஃப் ஜெனரல் மனோஜ் பாண்டே. சோ இவர் தாங்க ஆர்மியோடைய சீஃப், ஜெனரல் மனோஜ் பாண்டே. சரிங்களா? அடுத்து இந்தியன் நேவியோடைய மோட்டோ சாம்னோ வருணா. அப்படின்னா பி ஆஸ்பிஷியஸ் அன்டு அஸ் ஓ வருணா அப்படின்றது இவங்களுடைய ஒரு மோட்டோவா இருக்கு. சாம்னோ வருணானா தண்ணி தெரியும், வருண பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சீஃப் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்மைரல் ஆர் ஹரிகுமார். அட்மைரல் ஆர் ஹரிகுமார் தான் பாத்தீங்கன்னா இந்தியன் நேவியோடைய சீஃப். சரிங்களா? தளபதி அவங்கதான். அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்திய விமானப்படை. டச் தி ஸ்கை வித் க்ளோரி. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் சீஃப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி. விஆர் சௌத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் தான் இந்த இந்திய விமானப்படையுடைய தளபதி. இவர். அடுத்து இந்தியன் கோஸ்ட் கார்டுடைய மோட்டோ பயாம் ரக்ஷ்மா, பி ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இவர் யாரு, டைரக்டர் ஜெனரல் ராகேஷ் பால். சோ இவர் தாங்க இந்தியன் கோஸ்ட் கார்டுடைய ஹெட். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம விட்டுறக்கூடாது. சரிங்களா? சிம்பிளா வந்து இந்தியன் ஆர்மியோடைய சீஃப் யாரு, ஏர்ஃபோர்ஸ் உடைய சீஃப் யாரு, கோஸ்ட் கார்டோட சீஃப் யாரு, மோட்டோ என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம விட்டுறவே கூடாது. இதெல்லாம் வந்து கரெக்டா நம்ம அடிச்சிடணும். ஐ மீன் நம்ம கரெக்ட் ஆன்சர் பண்ணிடணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாராமிலிட்டரியோடைய மோட்டோஸ். பாராமிலிட்டரிக்கு ஆன மோட்டோஸ் அப்படின்றத அதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அசாம்
அசாம் ரைபிள்ஸோட மோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி ஹில் பீப்புள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி ஹில் பீப்புள் சொல்லுவாங்க அசாம் ரைபிள்ஸ். இதுதாங்க ஓல்டஸ்ட் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ். பாராமிலிட்டரியில வர்றதுல இதுதான் ஓல்டஸ்ட் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இதே கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். அப்ப அந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக இந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக உள்நாடு நடக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்காக தான் இந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. எக்ஸ்டர்னலுக்கு நமக்கு வந்து மிலிட்டரி ஆர்மி இருக்காங்க, ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் இருக்காங்க. அப்போ இன்டர்னல் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அசாம் ரைபிள்ஸ், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், அப்புறம் ஐடிபிபி, பிஎஸ்எஃப், என்எஸ்டி. ஸோ அப்போ இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்னலுக்கு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த சிஆர்பிஎஃப் மோட்டோ என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் அண்ட் லாயல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் வந்து இவங்க தான் பாதுகாப்பாங்க. போர்ட்டா இருக்கட்டும், ஏர்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கா இருக்கட்டும், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி, அதாவது இது அதுலயே இருக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி, அதாவது முக்கியமான கவர்மெண்டோடைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய மோட்டோ என்னன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. சரிங்களா? அடுத்து பாருங்க ஐடிபிபி, இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ். இவங்களுடைய மோட்டோ என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷௌரியா, நிகத்தா, கர்மா, நிஷ்தா. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து அவங்களுடைய மோட்டோவா இருக்கு ஐடிபிபி, இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டோ டிபெட் உள்ள அந்த பார்டர் வந்து செக்யூர் பண்றதுக்காக இவங்க வந்து அங்க இருப்பாங்க, அங்க புஷ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ அடுத்து வந்து பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். மோஸ்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டியூட்டி அன்டு டெத். இதான் இவங்களுடைய மோட்டோ. இவங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னும் இவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன் இவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களாம் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய எல்லைகளை வந்து பாதுகாப்பாங்க. ரெண்டாவதா தான் வந்து ஆர்மி இருப்பாங்க. நம்ம நினைச்சிருக்கோம் ஆர்மி வந்து ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, இல்ல. இந்த பிஎஸ்எஃப் தான் பாத்தீங்கன்னா எல்லையில வந்து பாதுகாப்பாங்க. நம்ம பார்க்கலாம், இந்த வாகா பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நடத்துவாங்க. எல்லா நாளுமே பாத்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாகா பார்டர்ல வந்து ஒரு செரிமனி நடக்கும். சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்எஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருப்பாங்க, அந்த வாகா பார்டர்ல. சோ அப்ப இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இவங்களுக்கு அப்புறமா தான் ஆர்மி வருவாங்க. சரிங்களா? சோ அடுத்து சஸ்ட்ரா சேமபால், சஸ்ட்ரா சேமபால். இவங்க வந்து என்னதுன்னா சர்வீஸ், செக்யூரிட்டி அண்ட் பிரதர்ஹுட், இவங்களுடைய மோட்டோ. சரிங்களா? அடுத்து என்எஸ்ஜி. சரிங்களா? இந்த என்எஸ்ஜியோட தான் நான் பார்த்தோம் ஆபரேஷன் பிளாக் டொர்னாடோ. இவங்க தான் வந்து அதை கேரி பண்ணாங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ். அங்க இருக்க டெரரிஸ்ட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணது. இவங்களுடைய மோட்டோ என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வத்திர சர்வோக்த சுரக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அவங்க என்எஸ்ஜி ஆகணும் அப்படின்னா ஒரு பேட்ச் ஒன்று போட்டிருப்பாங்க, என்எஸ்ஜி பேட்ச். அவங்க போட்டிருக்கவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா என்எஸ்ஜியா இருப்பாங்க. பாக்குறீங்களா அந்த பேட்ச் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்எஸ்ஜி பேட்ச். ஓகேங்களா? இவங்க ஆக்சுவலா வந்து பிளாக் கேட்ஸ்னு கூப்பிடுவாங்க, பிளாக் கமாண்டோஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய உடை எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்கட்டும், அவங்க போட்டிருக்க பரேட்டா இருக்கட்டும், அவங்க போட்டிருக்க அந்த ஒரு கண்ணாடியா இருக்கட்டும், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் யூனிஃபார்மா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக்ல இருக்கும். ஸோ அதனால இவங்க பிளாக் கமாண்டோஸ்னும் கூப்பிடுவாங்க. அடுத்து கமாண்ட்ஸ், இந்தியன் ஆர்மியோடைய கமாண்ட்ஸ், இந்திய ராணுவத்துடைய கமாண்ட்ஸ்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்தியன் ஆர்மி கமாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 7 கமாண்ட் இருக்குங்க நமக்கு. அதாவது இந்தியன் ஆர்மி கிட்ட 7 கமாண்ட் இருக்கு. சென்ட்ரல் கமாண்ட், ஈஸ்டர்ன் கமாண்ட், நார்தர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், ட்ரைனிங் கமாண்ட், சதர்ன் கமாண்ட் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் கமாண்ட். ஓகேங்களா? இது ஹெட் குவார்டர்ஸ். இப்போ சென்ட்ரல் கமாண்ட் எங்க இருக்கு? லக்னோ. சென்ட்ரல் கமாண்ட் எங்க இருக்கு? லக்னோ, அதாவது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு சென்ட்ரல் கமாண்ட். அப்புறம் ஈஸ்டர்ன் கமாண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கொல்கத்தால இருக்கு. ஏன்னா ஈஸ்டர்ன் சைடு தான் நமக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கு. சரிங்களா? அது கொல்கத்தா ஈஸ்டர்ன் கமாண்ட். அப்புறம் நார்தர்ன் கமாண்ட் உதம்பூர்ல இருக்கு. சரிங்களா? ஜம்மு காஷ்மீர். வெஸ்டர்ன் கமாண்ட் சந்தி மந்திர். சரிங்களா? சந்தி மந்திர்ல இருக்கு வெஸ்டர்ன் கமாண்ட். அப்புறம் ட்ரைனிங் கமாண்ட், நம்ம ஒரு ட்ரைனிங் கமாண்ட் இருக்கு, அது சிம்லால இருக்கு. அப்புறம் சதர்ன் கமாண்ட் பூனேல இருக்கு. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் கமாண்ட் ஜெய்ப்பூர்ல இருக்கு. சரிங்களா? சோ இதுதான் வந்து கமாண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி. இந்த 7 கமாண்ட் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து இந்தியன் நேவியோடைய கமாண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்தியன் நேவி வந்து ரொம்ப ஈஸிங்க, 3 கமாண்ட் தான். வெஸ்டர்ன் கமாண்ட். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்டர்ன் கமாண்ட், ஈஸ்டர்ன் கமாண்ட், சதர்ன் கமாண்ட், அவ்வளவுதாங்க. ஏன்னா இங்க வந்து லேண்ட் தானே இருக்கு, அவங்களுக்கு கமாண்ட் தேவையில்ல. ஸோ அதனால இங்க வெஸ்டர்ன் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு, சதர்ன் கமாண்ட் கொச்சியில இருக்கு, ஈஸ்டர்ன் கமாண்ட் விசாகப்பட்டினம் இருக்கு. அதாவது ஆந்திரா, கேரளா அண்ட் மகாராஷ்டிரா. இதுதாங்க. இது வந்து ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் கோஸ்ட் கார்டு, அப்புறம் இந்தியன் ஏர்போர்ஸ். இது எல்லாத்தோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நியூ டெல்லியில தான் இருக்கு.
கமாண்ட் மட்டும் தான் வேற ஒரு இடத்துல இருக்குமே தவிர ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய கமாண்ட்ஸ் பார்ப்போம். பாருங்க, வெஸ்டர்ன் கமாண்ட். வெஸ்டர்ன் கமாண்ட் பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு. அப்புறம் சவுத் வெஸ்டர்ன் கமாண்ட் காந்தி நகர்ல இருக்கு. ட்ரைனிங் கமாண்ட் பெங்களூர், மெயின்டெனன்ஸ் கமாண்ட் நாக்பூர், சென்ட்ரல் கமாண்ட் அலகாபாத், சவுத் சதன் கமாண்ட் திருவனந்தபுரம். இது ஈஸியா இருக்கும். சதன் கமாண்ட் திருவனந்தபுரம் ஏன்னா கேரளா. ஈஸ்டர்ன் கமாண்ட் ஷிலாங். இது ஈஸியா இருக்கும். ஷிலாங் ஏன்னா மேகாலயா. இதுல நிறைய பேர் வந்து எதுல குழம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கமாண்ட்லயும் ட்ரைனிங் கமாண்ட்லயும். ஓகேங்களா? இது பெங்களூரா இல்ல இது நாக்பூரா அப்படின்னு சொல்லிட்டு அதுல குழம்பக்கூடாது. அதை மாத்திக்கணும். மெயின்டெனன்ஸ் கமாண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் கமாண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அவங்க வச்சிருக்கிற ஏர்கிராஃப்டா இருக்கட்டும், எந்த ஒரு மிஷினா இருக்கட்டும், அவங்க வந்து மெயின்டைன் பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும். ஸோ அதனால ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு தனியா ஒரு கமாண்டே வச்சிருக்காங்க. ஸோ அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாக்பூர்ல இருக்கு. ட்ரைனிங் பர்பஸ் வந்து பெங்களூர்ல வச்சிருக்காங்க அவங்க. அப்புறம் சவுத் வெஸ்டர்ன் கமாண்ட் காந்தி நகர். ஓகேங்களா? காந்தி நகர் வச்சிருக்கிறது குஜராத். அண்ட் வெஸ்டர்ன் கமாண்ட் நியூ டெல்லி. அப்போ இதுல ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து எந்த கமாண்ட் இல்ல அப்படின்றத நீங்க கமாண்ட்ல எனக்கு பண்ணுங்க. ஏர்ஃபோர்ஸ் கிட்ட ஒரு கமாண்ட் இல்ல, ஆனா அது ஆர்மி கிட்ட இருக்குது. ஆனா இங்க ஏர்ஃபோர்ஸ்ல இல்லன்றது எந்த கமாண்ட்ன்றத எனக்கு கமாண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் அதுல ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் தான் அடுத்த வர வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தேங்க்யூ.